எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 107. 107ல இப்போ என்னன்னா, அங்கே பீஷ்மர் விழுந்துருவார். பீஷ்மர் வந்து அவருடைய சகாப்தம் முடியறது. அவரை வந்து அம்பை விட்டுறா, அவர் குத்து கொலையுமா அப்படியே கவுத்து கிடக்கார். கீழே கிடக்கும்போது எல்லாரும் அவர் தலை தொங்குறது. அவர் தலைக்கு எல்லாரும் கொண்டு பல தலைவாணி எல்லாம் வைக்கிறா. அதெல்லாம் அவர் ஏற்றுக்கல. அப்புறம் அர்ஜுனனை விட்டு நீங்கள் ஏதாவது வழி பண்ணுன்னு சொல்லுவார். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுவார், 3 அம்பை விட்டு அந்த 3 அம்பு இவர் தலையை தாங்கி பிடிக்கிற மாதிரி வேலையை ஊன மாதிரி பண்ணி அது மாதிரி ஒரு தலகாணியை செட் பண்ணுவார். தலகாணி செட் பண்ணி வீரனுக்கே ஒரு அழகான அது தலகாணி. அதை பார்த்த உடனே இப்போ பீஷ்மருக்கு தெம்பாயிடும். அது பரவாயில்ல, அது நல்லா இருக்கு அப்படின்னுவார். இந்த மாதிரி அவர் இருக்கிற நேரத்தில் சாரியாக வருது. அன்னைக்கு 10ஆவது நாள் சண்டை பாதியில் நின்று போயிட்டு சாதியாக ஜனங்க வருது. சாரியாக ஜனங்க வந்து எல்லா வீரர்களும், எல்லா படை வீரர்களும், பொதுமக்கள், எவ்வளோ பொதுமக்கள் எல்லாரும் வந்து அந்த குருஷேத்திர போரில் வந்து உள்ள வந்து தடுமாறிட்டு வந்து பீஷ்மரை பார்க்குறா. பீஷ்மரை பார்க்கறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறா. அவள்லாம் பீஷ்மரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறா. எல்லாரும் பெரிய பெரிய சக்கரவர்த்தி, துருபதன் போன்ற சக்கரவர்த்தி எல்லாம் வந்து அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறா. அவரை சேவிக்கிறா. எல்லாரும் வந்து சேவிக்கிறா. அவரோட இழப்பை வந்து தாழ முடியாத அப்படியே தடுமாறுறா. கௌரவப்பட அன்னியோட சண்டை முடிஞ்சு போச்சுன்னு தான் அவள்லாம் நினைக்கிறா. கௌரவப்படையெல்லாம் பீஷ்மர் இல்லாத எப்படி சண்டையை நடத்த முடியும்? இவாளை ஜெயிக்க முடியாது. பீஷ்மரே கவுத்துட்டான்னா நம்மளையெல்லாம் ஜெயிக்கிறது. நம்ம பீஷ்மரே தோக்கடிச்சாதான் நம்மளையெல்லாம் ஜெயிக்கிறது. நம்ம ஏமாத்திரம் நம்ம முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றார், பீஷ்மர் வந்து தனக்கு தாகமா இருக்குன்றார். தாகமா இருக்கணும் எல்லா இடத்துலையும் தண்ணியெல்லாம் எங்கெங்கிருந்து எடுத்து வர, அதையெல்லாம் வேண்டான்ட்டு உடனே இவர் என்ன பண்றாரு, அர்ஜுனன் வந்து அதை புரிஞ்சு விடுறாரு. அவர் தாகம்னு சொல்றது எதை சொல்றாருன்னு கேட்டு உடனே பூமியை நோக்கி ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்பு சர்ன்னு தொலைச்சிட்டு போறது பூமிக்குள்ள போய் மறைஞ்சிடுறது. மறைஞ்ச ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் 1 நிமிஷத்துக்கெல்லாம் அந்த அம்பு குத்தி போச்சு பார்த்தீங்களா, அந்த வழியா தண்ணி பீச்சு அடிக்கிறது ஊத்து மாதிரி கங்கை வந்துடுறா. அதுல வேற கங்கை ஆவாகன் மாதிரி வந்துடுறா. வந்து மகனை இது பண்றா. அது பீஷ்மருக்கு மட்டும் தெரியுது தன்னோட அம்மா வந்திருக்கான்றது. அதை வந்து பீஷ்மர் ரொம்ப சிலாகிக்கிற அர்ஜுனனை, நீ என்னுடைய எண்ணங்களை புரிஞ்சுட்டு கரெக்டாக என்னோட அம்மாவை வர வச்சுக்க, கங்கை இங்கே வர வச்சுக்கிய அப்படின்னு பீஷ்மர் ரொம்ப அவர் திருப்பி அர்ஜுனன் தான் அவரை இந்த அளவுக்கு நிலைமைக்கு கொண்டாந்தவன். இந்த நிலைக்கு அவர் உடல் அளவுக்கு பண்ணவும் அவன் தான். ஆனால் அவனை தான் சிலாகிக்கிறவர், அவனை மாதிரி கிடையாதுன்றார். அந்த மாதிரி மறுபடியும் துரியோதனை கூப்பிட்டு துரியோதனா பாத்தியா அவன் எப்படி தண்ணி வர வச்சான் பாத்தியா, அதை பார்த்தல, அந்த மாதிரி யாராலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி கங்கை வந்து அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரா. அவன் சொன்ன உடனே கங்கை கட்டுப்பட்டு வரா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய வில்லாளி, அவனை ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் வேண்டாம், சண்டையெல்லாம் வேண்டாம், சமாதானமா போ அவ கூட அப்படின்னு சொல்றாரு பீஷ்மர். சொல்றாரு துரியோதனன் கிட்ட. துரியோதனம் அப்பயும் அவனுக்கு வந்து அந்த இது அடங்கலை, ஆத்திரம் அடங்கலை. அப்படியே பிரசாத போயிடுறான். அவருக்கு அந்த நிலையில அவர் சாதாரண நிலையில் சொல்லியிருந்தா அவர் ஒரு வழி பண்ணியிருப்பான். அவர் அந்த மாதிரி சாகப்போற நிலையில் சொல்றதுனால அவர் ஒன்றும் சொல்லலை. அப்படியே இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலையிறது. கொஞ்சம் ஜனங்க குறைஞ்சப்புறம் கர்ணன் வராங்க. கர்ணன் வந்து பீஷ்மரை சேவிச்சுட்டு இந்த மாதிரி இந்த குலத்துக்கே தலைவராக இருக்கிறவரே, நான் எப்படி நான் உங்களுக்கு விரோதி ஆனேன்னு கேட்பான். கர்ணன் கேட்ட உடனே அது பீஷ்மருக்கு அழுக வந்துடும். நான் எப்படி உங்களுக்கு விரோதி ஆனேன்? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே, நீங்கள் என்ன விரோதியாக பார்த்தீங்களே, எப்படி ஏன் அது மாதிரி பண்ணீங்க? என்னை வந்து என்னோட குலத்தை சொல்லி திட்டினீங்களே அப்படின்லாம் கர்ணன் கேட்பான். கர்ணன் கேட்டு இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு வில்லாளி எல்லாம் நான் பார்க்க முடியாது. உங்களை மேலே நான் எவ்வளவோ கனவெல்லாம் நல்ல அபிப்பிராயம்லாம் வச்சுருந்தேன், எல்லாம் கெட்டு போச்சு. நீங்கள் வந்து என்னுடைய குலத்தை சொல்லி திட்டினோடனே அந்த எல்லாம் போயிட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். ராதையோட புள்ள அப்படின்னு திட்டுவார். ராதைன்றவ தான் அந்த இவனை தேரோட்டி இருந்தான் பாருங்க, தேரோட்டியோட அதிரதனோட ஒய்ஃப் அவ ராதே. அந்த ராதையை சொல்ல, ராதே பிள்ளைன்றதால இவருக்கு பேர் ராதே என்ன ஒரு பேரு கர்ணனுக்கு. கர்ணன் வந்து பார்க்குறான், பீஷ்மர் வந்து பார்க்குறாரு. பீஷ்மர் உத்து பார்க்குறாரு கர்ணன் உத்து பார்க்குறான். கர்ணன் பூமியில முகத்தில் ஒரு பயம் தெரியுது. ஏன்னா பீஷ்மரே தோத்துட்டாருன்னா நம்மளாம் சமாளிக்க முடியுமா இந்த படையன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள. அந்த பயம் என்ன தெரியுது. இந்த பயம் தெரிஞ்சவொடனே அவருக்கு நல்லா தெரியுது. அவருக்கு நன்னா கர்ணனுக்கு முகத்துல பயம் வந்திருக்குன்றது அப்புறமா தெரியுது. உடனே அவனை கூப்பிடுறாரு, கிட்டவான்னு கூப்பிடுறாரு. மகனேன்னு கிட்ட கூப்பிட்டு அவனை
தோளில் தட்டி கொடுக்குறார். அவனை உச்சி மோந்து அவனை பாராட்டுறார். பாராட்டிட்டு, நீ வந்து ராதேயன் கிடையாதுப்பா, நீ வந்து குந்தியோட புள்ள, இது எனக்கு இது தேவ ரகசியம், இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இப்போ தான் நாரதர் என்கிட்ட சொல்லிட்டு போனார். இருந்தாலும் உனக்கு தெரியணும், நீ வந்து நீ இந்த இது சம்பந்த நீ வந்து குந்தி புத்திரன், நீ ராதேயன் இல்லை, உனக்கு இந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக இதை சொல்கிறேன், கேட்டுக்கோ. இதை நாரதர் இப்போ தான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார். இப்போ என்னை பார்க்க வந்தப்போ நாரதர் சொன்னார் இந்த விஷயத்த. அதனால் நான் உன் மேலே அந்த இதெல்லாம் இல்லை. அப்போ கூட அவருக்கு அந்த அந்த இது இருக்குது, இவன் வந்து ராதை பிள்ளை இல்லை, ராதையோட பிள்ளை இல்லை, குந்தியோட பிள்ளைன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவருக்கு வந்து கர்ணன் மேலே ஒரு பாசம் வருது, பரிவு வருது பீஷ்மருக்கு. இது நான் மகாபாரத கதை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். உடனே அவர் சொல்கிறார். சொன்ன உடனே இவன் கர்ணன் கொஞ்சம் கூட உடம்பு அழுத்திக்கவே இல்லை, எனக்கு இது முதல்ல தெரியணும் உடனே பீஷ்மர் ஆச்சரியப்படுவார். அட, உனக்கு எப்படி இது தெரிஞ்சுது, எப்படி நீ தெரிஞ்சுது, எப்படி இது உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவர் வந்து இது பண்ணுறார். கர்ணனை சிலாயிக்கிறார். கர்ணனை அப்போ சொல்லுவான், இது மாதிரி இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணன் சொன்னதா குந்தி இப்போ தான் வந்து சொன்னான். குந்தியை ஏன் வந்து இவ்வளோ நாள் என்னை பார்க்கலன்னு கேட்டப்ப சொன்னான், கிருஷ்ணன் இப்போ தான் நீ என் பிள்ளைதான்னு சொன்னான் அப்படின்ற ரகசியத்தை சொல்லுவார். சொன்ன அப்புறம் தான் கிருஷ்ணனை சொல்லுவார். அவர் பீஷ்மர் சொல்லுவார், கிருஷ்ணன் தான் சூத்திரதாரி இதில், எல்லாரும் கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும், நீ வேணா தேவையில்லாத நீ இது பண்ணாத, பாண்டவர்கள் வந்து உன்னுடைய சகோதரர்கள், அவ கூட நீ ஒத்துப்போ, பரவாயில்ல, அவ கூட போய் நீ சேர்த்துக்கோ, அவ கூட இருக்கிறதா உனக்கு ஜெயத்தை கொடுக்கும், அவ கூட நீ போயிட்டேன்னா அநேகமாக அந்த சண்டையே நின்று போயிடும். ஏன்னா நீ தான் பெரியவன், தர்மரை விட நீ பெரியவனாவ, நீ தர்மரை விட நீ பெரிய வயசுல பெரியவன்றதுனால உனக்கு தான் அரசாட்சி ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு. அதை துரியோதனும் ஏற்றுப்பான், உனக்கு அரசாட்சி கிடைக்கிறதுனா துரியோதனை ஏற்றுப்பான். ஆக இந்த சண்டையே நின்று போயிடும், நீ மனசு வச்சா எனக்கு நீ போன்னுவ. நீ போன உடனே இவன் வந்து என்ன பண்ணுவான், அப்போ என்னை வந்து துரியோதனை வந்து நம்பி நான் என்னுடைய நட்புங்கிறத பற்றி நிறைய சொல்லுவான். துரியோதனை பற்றி கர்ணன் சொல்லுவான். நான் வந்து என்னை வந்து எல்லாரும் ஈவான குலத்தில் தோன்றினவன் சொல்லும்போது எனக்கு ஒரு நாட்டை கொடுத்து என்னை ஒரு ராஜான்ற அந்தஸ்துக்கு உயர்த்தி என்னுடைய குலத்தை சொல்லி தாழ்த்துற அந்த இதை போக்கிறான், எனக்கு கௌரவத்தை கொடுத்ததே அவன் தான். இன்னைக்கு எனக்கு ஒரு நாட்டை அரசனாக்கி, ஒரு நாட்டை யார் கொடுப்பா, ஒரு நாட்டையே எனக்கு கொடுத்த அங்க தேசத்தை என்னை அரசனாக்கி என்னை அழகு பார்த்தவன் துரியோதனன். அதனால அவனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை நான் இழக்கலாம் முடியாது அப்படின்னு. நட்புன்றது வேற, அவனை நான் இழக்க முடியாத நிலையில இருக்கேன், எனக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் புரிஞ்சாலும் நான் வந்து இந்த சூழ்நிலையில் நான் அவனை விட்டு பள்ளியில் போகிறது தர்மத்துக்கு சரியா இருக்காது, அது ஞாபகமாக இருக்காது, தர்மத்துக்கு ஒத்துக்காது, இது தர்ம நியாயப்படி அது தப்பு அப்படின்னுவோம். பீஷ்மருக்கு அது தெரியும். கர்ணனோட பார்வையில போய் பீஷ்மர் கர்ணனோட பிளேஸ்ல இருந்து பார்த்தா, யார் இருந்து பார்த்தா அது நியாயம் தான் தோணும். ஆனா தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கின்றது பெரிய விஷயம், அது வேற, அது பண்ணுறது. அப்புறம் இப்போ என்ன பண்றாரு இவர் சொல்ல, பீஷ்மர் சரி நீ துரியோதனை கடைசி வரைக்கும் கைவிடாத, எப்படி அவன் அழிய போறான்னு தான் தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நீ கடைசி வரைக்கும் துரியோதனை கைவிடாத அப்படின்னு, நான் வெற்றி பெறணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். கர்ணன் கேட்பான் துரோணர்கிட்ட, பீஷ்மர்கிட்ட. பீஷ்மர் என்ன பண்ணுவார், எப்படி கொடுக்க முடியும், அவர் என்ன பண்றாரு, தர்மமே ஜெயிக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார், தர்மமே வெல்லணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அது ஓரளவு நியாயமாக தான் படுறது, அவருக்கு தர்மம் தான் வெல்லணும், அதுதானே நியாயம். கர்ணனும் சரி அவர்கிட்ட ஆட்சி வாங்கிட்டு போயிடுறான். கர்ணனை பார்த்த உடனே கூடாரத்தில் வந்து துரியோதனனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. ஏன்னா சண்டை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கூடாரத்துக்கு அந்த அரண்மனையிலே இருந்தான் கர்ணன். கர்ணன் வந்து வெளியிலே வரல, என்ன நடந்தது என்ன ஏது எதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை, யார் செத்து போனா என்ன ஏதுன்றதெல்லாம் அவன் கேள்விப்படவே இல்லை, அவன் அதை பற்றியும் கண்டுக்கல. பீஷ்மர் இருக்காரு, அவர் பார்த்துக்கிறார், அவ்வளோதான். அவன் அப்பயே சொல்லுவான் பீஷ்மர்கிட்ட, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் வந்து துரியோதனுக்கு வந்து நாட்டை பிடிச்சி கொடுங்க, இந்திரபிரஸ்தத்தை ஜெயிச்சு அவங்ககிட்ட கொடுங்க துரியோதனகிட்ட, துரியோதனன் ஆளட்டும், அவன் துரியோதனனுக்கு நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து காவி பிடிச்சிட்டு சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்வான். இல்லைன்னா நீங்கள் செத்து போனப்பறம் நான் இந்த படையை வந்து என்ன நீங்கள் அதிரதன் நீங்கள் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அவர் சொல்லுவார். சாதாரண காலாட்படையில் சொல்லுவார் கர்ணனை, ஒரு அதிரதனை சாதாரண காலாட்படையில் மட்டம் தட்டி சொல்லுவார் பீஷ்மர். அதை சொல்லுவான், நீங்கள் வந்து நான் வந்து நீங்கள் இந்த காலாட்படையில் ஒரு வீரனாக சொன்னீங்க, நான் தலைமை ஏற்று அதிரதர்களை எல்லாம் தோக்கடிச்சு துரியோதனுக்கு வெற்றியை நான் ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னும். உடனே பீஷ்மர் தெரிஞ்சுடுவார், இவன் வந்து திருந்த மாட்டான், இவன் அவ்வளோதான், இவன் போகிறதுக்கு வழி தேடுறான், அதனால இவன் இதெல்லாம் பேசுகிறான், சரின்னா அவனை அனுப்பிடுறார்.
அவன் போனோடனே அவனை பார்த்த உடனே துரியோதனுக்கு எல்லாமே புதுசாக தெம்பு வந்துடுது. நாட்டுக்குள்ளேயே இருந்தவன் திடீர்னு பாசறைக்கு வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் இல்லை. யுத்த பூமிக்கு வந்திருக்கானவனே அவன் யுத்த பூமிக்கு வந்தது பீஷ்மரை பார்க்கறதுக்கு. ஆனால் கர்ணன் வந்து இவன் என்ன பண்ணான், துரியோதனன் பீஷ்மர் போனவுடனே தான் தான் வரணுன்றதுக்காக வந்துட்டான் அப்படின்னு அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவான். அவனை வரவேற்பான், அவனுக்கு நல்ல வரவேற்பெல்லாம் கொடுப்பான், எல்லாரும் பண்ணா நடக்கும். அந்த மாதிரி துரோணரை இவனை பண்ணவொடனே இவருக்கு இது கர்ணனுக்கு அந்த மரியாதையெல்லாம் கொடுத்தவொடனே ரொம்ப கர்ணன் ஆகிப்பான், சரின்னு இருப்பான். சரி கர்ணன் இப்போ வந்துட்டான் இல்லையா, அப்போ பீஷ்மர் செத்து போயிட்டாருனால கர்ணனை உள்ள சேர்த்துக்கிறான். கர்ணனும் துரியோதனும் துச்சாதனும் 3 பேரும் ஆலோசனை பண்ணுவான், யாரை அடுத்து படத்தை எடுப்ப படை தளபதி ஆக்கணுமே. படை தளபதி ஆகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. படை தளபதிக்கு எல்லாருமே சூட்டபிளாக தான் இருக்கா. இவன் சைடில் இருக்க வீரர்கள் எல்லாருமே தேக பலம், பராக்கிரமம், அந்த முயற்சி, அதே மாதிரி அந்த தைரியம், அந்த சௌரியம், அதாவது படைத்தலைமை ஏற்றுக்கிற அந்த எண்ணம், அதுதான் சௌரியன்றது என்னென்னா அந்த மனசில் தனக்கு ஏற்ற எண்ணம். அந்த குலம் அந்த காலத்தில் பெரிய இது பிளேஸை வகிச்சுது. குலம்ன்றதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்தது. குலம், அதே அறிவு, அவளோட புத்தி கூர்மை, இது எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்குமே இருந்தது. அதனால இவாளை யாரை நம்ம பார்க்கறதுன்றது துரியோதனன் வந்து ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கோவம் வரும்ன்றது அவனுக்கு தெரியும். இன்னொருத்தர் வந்து தப்பாக நினச்சிக்க போறா, அவன் படையை விட்டு போயிடக்கூடாது, யாரும் போகக்கூடாது, படையை விட்டு யாரும் போகக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து கௌரவர்கள் கை வந்து கீழே இறங்கியிருக்கு, இந்த நேரத்தில் ஏதாவது சொல்லி திடீர்னு அவள் போயிட்டாள்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் துரியோதனுக்கு. இப்போ இருக்கிற படையை நம்ம விடக்கூடாது, யார் இந்த படையிலேருந்து போகக்கூடாதுன்ட்டு. அதனால் நீங்களே தேவைப்படுங்கன்னு சொல்லுவோம். நீங்களே யாரை சேனாதிபதி ஆக்கலான்றதை நீங்கள் பெரிய பெரிய அரசர்களாக இருக்கீங்க, நீங்களாம் ஒன்றா சேர்ந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். அவள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவா, கர்ணன் தான் அடுத்த சேனாதிபதினு தேர்ந்தெடுத்துருவான். கர்ணனை தேர்ந்தெடுத்தோடனே கர்ணன் என்ன பண்ணுவான், எல்லாரும் ஒத்துப்பான். சரி அங்க நாட்டு அரசன் கர்ணனை ஒத்துக்கிறான், கர்ணன் ஒத்துக்கிறான் எல்லாத்தையும், எல்லார்கிட்டையும் ஒத்துண்டு அவகிட்ட பேசும்போது, நீங்கள் என்ன சேனாதிபதி அடுக்க சொல்றீங்க, நான் இருக்கேன், சேனாதிபதி ஆகிறேன், நான் அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சேனாதிபதி ஆகிறேன். ஆனால் என்னை விட ஒரு மிகப்பெரிய வில்லாளி இங்கே இருக்கார் தெரியுமா, யாரு ஒருத்தர் இருக்கார் தெரியுமானுவோம். யாருன்னுவா, துரோணரை காட்டுவோம். துரோணர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. வயசாயிடுத்துன்றதை தவிர அவர்கிட்ட வேற எந்த குறையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வயசுலேயும் அவரை மாதிரி சண்டை போடுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் அவரை படைத்தலைவராக்கி நம்ம அவர் கீழே வேலை செய்வோம் அப்படின்னுவார். சரின்னு எல்லாரும் ஆமாம் துரோணர் நல்ல இவர் தான், துரோணரை படைத்தளபதி ஆக்குவோம், சேனாதிபதி ஆக்குவோம்னு எல்லாரும் சொல்கிறா. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறா. உடனே துரியோதனன் வந்து துரோணரை பார்த்து ஜாதி, குலம், சாஸ்திரம், ஞானம், வயசு, புத்தி, வீரம், சாமர்த்தியம் எல்லாத்துலேயும் தலை சிறந்த துரோணர் இங்கே இருக்கார், அவரை வந்து நம்ம இதை யுத்தத்தை தலைந்து வாங்கி நடத்த சொல்லணும், இனிமே நடத்த சொல்லி நான் கேட்டுக்கிறேன்னு கேட்பார். எல்லாரும் ஆமோதிப்பா. துரோணர் வந்து செஞ்சோட்டு கடந்திக்கணும் இல்லையா, அதுக்காக சரின்னுவார். சரி நான் தலைமை ஏற்று நடத்துறேன்னு. துரோணருக்கு இந்த தலைமையை ஏற்று நடத்தின உடனே துரோணருக்குள்ள என்னன்னா, பீஷ்மரை விட தான் அருமையாக செய்யணும், இந்த படையை நடத்தணும், அந்த மாதிரி அவர் மனசில் நினைச்சுவார். இந்த 12வது நாள் யுத்தத்தில் பீஷ்மரோட இது வந்து ரொம்ப சாகிச்சு சொல்ற மாதிரி இருந்தது துரோணரோட செயல். துரோணர் வந்து அன்னைக்கு வந்து அவர் வந்து அவர் படைத்தளபதியான உடனே அந்த அஸ்தினாபுரமே அவருதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு மனசுல. அது வரும், அது வரணும், வந்தாதான் அவன் சேனாதிபதி. அஸ்தினாபுரியமே தனது, அஸ்தினாபுரத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது, துரோணருக்கு வருது. துரோணருக்கு வந்த உடனே சுத்தமா சின்சியரா ஒர்க் பண்றாரு. எல்லா தளபதிகளையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் பேசுறாரு, எல்லா அரசர்கிட்டையும் பேசுறாரு. எல்லாரும் சூழ்ந்து வரணும், எல்லாரும் என்ன சூழ்ந்துருக்கணும், எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும், கேட்டு செய்யணுன்றாரு. எல்லா அரசர்களும் ஒத்துக்கிறா. அந்த படையை எப்படி நடத்தணுன்ற ஒரு வரைமுறைப்படுத்துறதுல துரோணர் மாதிரி கிடையாது. துரோணர் ஏற்கனவே சேனாதிபதி இருந்தவர் தானே, அதனால படையை வரைமுறைப்படுத்துறதுன்றது அவருக்கு தெரியும். எல்லா படைகளையும் ஒன்னா கூட்டி எல்லார்கிட்டையும் பேசி 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 அவளையெல்லாம் சரி பண்ணி அவளையெல்லாம் ஊக்குவிச்சு அவளுக்கெல்லாம் நிறைய தைரியத்தை கொடுத்து அவளுக்கு நல்ல சாதகமான வார்த்தைகள்லாம் பேசி, நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படுவீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த காரணத்துக்கு கூட நீங்கள் தோக்கக்கூடாது, நான் இருக்கும்போது நீங்கள் தோக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன், அதனால கவலைப்படாதீங்க, தைரியமாக சண்டை போடுங்க, நீங்கள் தைரியமாக சண்டை போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னுவான். அப்படின்ன உடனே எல்லாருக்கும் துரோணர் கொடுக்குற தெம்பில் ஒரு இது வந்துடும், ஆகா சண்டை போடலான்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு துரோணரோட தளபதி ஆனாலும் துரோணர் வந்து படைத்தளபதி ஆகிடுறார். துரோணரை படைத்தளபதி நியமிச்சிடறான். நியமிச்ச உடனே அன்னைக்கு 10வது நாள் நைட்டு யோசிக்கிறான்,
கர்ணனும் துரோணரும் கர்ணனும் துரியோதனும் தூங்கவே இல்லை. அவன் ரெண்டு பேரும் யோசிக்கிறான். நீ என்னதான் துரோணர் ஆக்கிட்டா கூட துரோணர் ஒன்றும் பாண்டவர்களை கொல்லுவார்னு நான் சொல்ல முடியாது. பாண்டவர்களை அவர் கொல்லவே மாட்டார். அது நல்லா தெரியும். பாண்டவர்களை அவர் கொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து சேனாதிபதியா வந்தா கூட பாண்டவர்களை வேணா பயமுறுத்துவார், பாண்டவர்களை நடுங்க விடுவாரே ஒழிய அவரை கொல்றதுன்றதை இவர் பண்ண மாட்டார் பாண்டவர்களை. அது இவருக்கு வந்து தெரிஞ்ச கதை, நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. அதனால இவர் பாண்டவர்களை கொல்ல மாட்டார்னா நம்ம என்ன பண்ணணும்? அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன பண்ணலாம், போய் துரோணர்கிட்ட ஒரு முறையீடு வைக்கலாம். நீங்க பாண்டவர்களில் வந்து நீங்க வந்து துரியோதனை நீங்க தர்மரை கொல்ல வேண்டாம், தர்மரை உயிரோட எங்ககிட்ட பிடிச்சி கொண்டு கொடுத்துருங்க போறோம் அப்படின்வா. அப்படின்ன உடனே இவருக்கு வந்து சந்தோஷமாயிடும் துரோணருக்கு. ஏன்னா இவனுக்கு இன்னும் அந்த பாசம் இருக்கு, அண்ணன் தம்பியில பாசம் இருக்கு, அதனால தான் இவன் சொல்றான் அது மாதிரி அப்படின்னு ரொம்ப மனசுல இது பண்ணுப்பார். மனசார என்ன வேண்டிப்பார், மனசார மனசுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா கொல்ல வேண்டியது இல்லை, கொல்ல வேண்டாம்னு சொல்றாருல்ல, தங்கையால கொல்லக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். தங்கையால எப்படி பாண்டவர்களை கொல்றது அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறார். அதுவும் தர்மரை கொல்றதுன்றது ரொம்ப ஒரு அநீதி, பெரிய அநீதி. அதை பண்ணக்கூடாது. தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனை போய் கொல்றதுன்றது நியாயம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை துரியோதனகிட்ட எப்படி சொல்றது? அது பண்ணிக்கிறார். பழனி பாலில் இந்த மாதிரி அவனே வந்து நீங்க கொல்ல வேண்டாம், துரியோதனை உயிரோட பிடிச்சி எங்ககிட்ட கொண்டு கொடுத்தா போறேன்னுவார். அப்ப இவர் என்ன நினைக்கிறார், உயிரோட துரியோதனை கூட்டு வந்துட்டு துரியோதனை வந்து தான் ஜெயிச்சதா எல்லார்கிட்டையும் பறைசாட்டிட்டு அப்புறம் துரோணரை வந்து அண்ணன்றதுனால அவனை ஒன்றும் பண்ண மாட்டான், அண்ணன்ற பாசம் அவனுக்கு மனசுல வந்துருக்கிறதுனால தான் இது மாதிரி பண்றான். துரியோதனை வந்து தர்மரை கொல்ல வேண்டாம்னு நினைக்கிறான் இவர் நினைக்கிறார். ஆனா அப்புறம் அவருக்கு தெரியுது அது இல்லை, மறுபடியும் பகடையாடி மறுபடியும் சூதாடி இவரை இன்னொரு 14 வருஷம் 13 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் அவர் உயிரோட பிடிச்சி சொல்றான். ஏன்னா பாண்டவர்களை கொல்ல முடியாது. பாண்டவர்களை யாரையாவது ஒருத்தரை கொண்டா கூட அவளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிரெட்ஜ் அதிகமாகவும் ஆத்திரமும் ஆவேசமும் அதிகமாகவும் என்ன செய்யணும்னு புரியாத பண்ணுவான். அது என்ன தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இல்லையா? அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுவார், அவனை கொல்ல வேண்டாம், கொல்லாத பனிஷ்மெண்ட் மாதிரி இது, தர்மரை கொல்லாத கொண்டு வந்து மறுபடியும் பாடையாட வச்சு சூதாடிட்டு தோத்தாருன்னா அவன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அவரை பிடிக்காது, எல்லாரும் திட்டுவான். நீ மறுபடியும் உன்னை இவ்வளவு பண்ணி நீ இது மாதிரி பண்ணிட்டிய, இதுக்கு எப்படிதான் முடிவு, இதுக்கு என்னதான் முடிவுன்றது தெரியாது, அது மாதிரி பண்ணுவா. ஆக இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைச்ச உடனே அவர் வந்து சரி, அது துரோணரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல்ல அவனை அடிக்காம கொல்லாம கொண்டு வான்றானே, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அதனால அவர் சரின்னு ஒத்துக்கிறார். அதுக்கு சரி நாம கொல்லாம பிடிச்சி வந்தானு அதை பண்ணலாமேன்னு நினைக்கிறார் மனசுல. அதை நம்ம பண்ணிடலான்னு அவர் காரியம் செய்யணும், நடத்தணும், அதுதானே அவரை வச்சுட்டு காரியத்தை நடத்திக்கணுன்றது தானே இவ வேலை. அதனால சரின்னு வா முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அவன் சண்டை நான் பிடிச்சி வந்துறேன்னுவார். பீஷ்மர் மறுநாள் சண்டை ஆரம்பிக்கும். 11வது நாள் சண்டை யாரு தர்மர் தலைமையில இது துரோணர் தலைமையில கௌரவப்படை சும்மா பம்பரமா சுத்தம். கௌரவப்படை 11வது நாள் சண்டைக்கு வந்துடும். முதல் முறையா கர்ணன் வந்து சண்டையில வரான், துரோணருக்கு வரான். துரோணருக்கு அவன் ஒரு அதிரதனா, துரோணரோட படையில அவனும் ஒரு ஆளா வரான். அவனும் ஒரு தேர் ஓட்டியா, தேர்ல வர ராஜாவா வந்து அங்கநாட்டு ராஜாவா வந்து துரியோதனோட படையில இருந்து சண்டை போடுறான். இந்த மாதிரி 11வது நாள் யுத்தம் எப்படி ஆரம்பிக்கிறது, நாளைக்கு 11வது நாள் யுத்தத்தை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.